மாணவர்களே, தரம் 8ல நாங்க எண்கோளம்ன்ற பாடத்தை நாங்க ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். தற்பொழுது தரம் 9லேயும் எண்கோளம்ன்ற பாடம் தான் முதலாவது பாடமாக காணப்படுகின்றது. எனவே இந்த எண்கோளம்ன்ற பாடத்தை நாங்கள் கற்பதற்கு முன்னால் தரம் 8ல் நாங்கள் படித்த சில விடயங்களை சில ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், 2ன் மடங்குகளாக வருகின்ற எண்கோளமாக இருந்தால் பொது உறுப்பு 2n என்பதனால் தரப்படும். 5ன் மடங்குகளாக வருவதாக இருந்தால் 5n என்று பொது உறுப்புகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 4ன் மடங்காக இருந்தால் 4n என்றும், 11ன் மடங்காக இருந்தால் 11n என்றும் பொது உறுப்பு எங்களுக்கு தெரியும். அதே போன்று ஒற்றை எண்ணிட பொது உறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒற்றை எண்ணின் பொது உறுப்பு 2n-1 என்பதனால் தரப்படும். இதுதான் அதில் நாங்கள் ஏற்கனவே கற்ற விடயங்கள். அதே போன்று சதுர எண்ணாக இருந்தால் எண் வர்க்கம் என்று பொது உறுப்புகளில் கிடைக்கும். அதே போன்று முக்கோண எண்ணாக இருந்தால் எண் அடைப்பு எண் சக 1ன் கீழ் 2 என்பதனால் பொது உறுப்பு எங்களுக்கு கிடைக்கும். இந்த அனைத்து விடயங்களையும் நாங்கள் தரம் 8ல் கற்றிருக்கின்றோம் பொது உறுப்பு என்ற அடிப்படையில். இப்பொழுது நாங்கள் அதை விட ஒரு படி கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு பொது உறுப்பு ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது 2n சக 5 என்ற பொது உறுப்பு ஒன்றை நாங்கள் எடுப்போம். இந்த பொது உறுப்பை நாங்கள் எடுக்கும் பொழுது இந்த பொது உறுப்பின் முதல் 3 உறுப்புகளையும் உங்களுக்கு காண வேண்டி வரலாம். முதல் 3 உறுப்புகளையும் காணும் பொழுது எண்ணுக்கு பதிலாக 1 பிரதியிட்டு முதலாம் உறுப்பும், எண்ணுக்கு பதிலாக 2 பிரதியிட்டு இரண்டாம் உறுப்பும், எண்ணுக்கு பதிலாக 3 பிரதியிட்டு மூன்றாம் உறுப்பையும் எங்களுக்கு காணலாம். அதாவது 2n சக 5 என்ற எங்களோட பொது உறுப்பில் எண்ணுக்கு பதிலாக 1 பிரதியிட்டால் 2 சக 5 7 என்பதாகவும், அதே சமன்பாட்டில் எண்ணுக்கு பதிலாக 2 பிரதியிட்டால் 4 சக 5 9ஆகவும், அதே சமன்பாட்டில் எண்ணுக்கு பதிலாக 3 பிரதியிட்டால் 6 சக 5 11ஆகவும் கிடைக்கின்றது. அதாவது முதல் 3 உறுப்புகளாவன 7 9 11 என்பதனால் எங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த பொது உறுப்பில் முதல் 3 உறுப்புகளாகவும் இது எங்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது 7 9 11 என்று கிடைக்கின்றது. இப்ப நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த பொது உறுப்பியை பயன்படுத்தி நாங்கள் 50வது உறுப்பு என்ன என்பதை பார்ப்போம். 50வது உறுப்பை நாங்கள் காணுவதாக இருந்தாலும் 2n சக 5 என்ற சமன்பாட்டில் எண்ணுக்கு பதிலாக 50ஐ பிரதியிட்டால் எங்களுக்கு 50 தர 2 100 சக 5 105 என்று எங்களுக்கு பெறப்படும். எனவே 105 தான் எங்கட இந்த பொது உறுப்பிட 50வது உறுப்பாகும். எனவே எத்தனையாவது உறுப்பை காண சொன்னாலும் எங்களுக்கு இதுல இருந்து எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கணும். அது மிக முக்கியமான விடயம். அதே போல இன்னொரு விடயம் உங்களுக்கு தரப்படலாம். அதாவது இந்த எண் தொடரின் 85 என்பது எத்தனையாவது உறுப்பு என்று உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்ப 85 எத்தனையாவது உறுப்பு என்று கேட்டால் நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்களுடைய பொது உறுப்பு சமன்பாட்டை 85க்கு சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்தினால் 2 எண்ணை இங்கால வச்சுக்கொண்டு 5 அந்த பக்கம் கொண்டு போய் கழிங்க. கழித்தால் 2n சமன் 80 என்று கிடைக்கும். அதாவது 2 பக்கமும் திருப்பி 2ஆல வகுத்தம் சொன்னால் n சமன் 40 என்று கிடைக்கும். அதாவது இந்த தொடரின், அதாவது உங்களுக்கு தெரியும் இதுதான் எங்களோட பொது உறுப்பு. இந்த பொது உறுப்பை கொண்ட தொடரின் 40வது உறுப்பு தான் 85 என்று கிடைக்கும். ஆகவே நாங்கள் 2 விடயங்கள் இதில் அவதானிச்சோம். ஒன்று 40வது உறுப்பு கணிக்கிற முறை என்னன்றது, நாங்க 50வது உறுப்பு கணிக்கிற முறை எது என்பது நாங்க இங்க பார்த்தோம். அதே போல 85 என்பது எத்தனையாவது உறுப்பு என்று நாங்க பார்த்தோம். எனவே இந்த 2 விடயங்கள் எங்களுக்கு இந்த பாடத்துல மிக முக்கியமான 2 விடயங்கள். இது உங்களுக்கு தரம் 9ஐ பொறுத்தவரையில பரீட்சைக்கு வருகின்ற வினாக்களில் மிக முக்கியமான ஒரு வினாவாக காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த பாடத்தில் நாங்கள் அவதானிக்கிறது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு தெரியும் 7 10 13 என்று போகின்ற ஒரு தொடரை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இப்படி ஒரு தொடர் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கிற நேரம் அந்த தொடரின் பொது உறுப்பு என்னன்னு கேட்கலாம் உங்கள்கிட்ட. அப்ப இப்படி ஒன்றுட பொது உறுப்பு காண்றதாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற வேலை,
மிக இலகுவான விடயம் தான் இது. என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல நாங்க இது 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 ஒவ்வொரு உறுப்பு இலக்கங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னன்றத பார்க்கணும். வித்தியாசம் பார்க்கும் பொழுது 7க்கும் 10க்கும் இடையிலேயும் வித்தியாசம் 3, 10க்கும் 13க்கும் இடையிலேயும் வித்தியாசம் 3. ஆகவே இந்த 2க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் 3 தான் கிடைக்குது. எனவே வித்தியாசம் 3ஆக வந்தோம்னு சொன்னால் இந்த தொடரின் பொது உறுப்பு 3 என்று நாங்கள் முதலாவது எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது வித்தியாசம் எத்தனை பார்க்கணும். வித்தியாசம் 3ஆக இருப்பதனால 3 என்று நாங்கள் நேரடியாக எழுதிவிடலாம். அதுக்கு பிறகு நாங்க எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால், உங்களுக்கு தெரியும் எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் 3 தர 1 3 தான் வரும். ஆனால் ஒன்றை நாங்க ஏன் பிரதியிடுகின்றோம்? முதலாம் உறுப்பை அவதானிக்கிறதுக்காக வேண்டி. இப்ப முதலாம் உறுப்பை கணிக்கணுமாக இருந்தால் முதலாம் உறுப்பு எங்களுக்கு வர வேண்டியது 7. ஆனால் எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் எங்களுக்கு வருவது 3. ஆகவே 7ஐ நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இதோட இன்னும் 4ஐ கூட்ட வேண்டும். 4ஐ கூட்டினால் எங்களுக்கு முதலாம் உறுப்பு கிடைக்கும். பாருங்க பாப்போம். எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் 3 தர 1 சக 4, 3 3 சக 4 7. பாருங்க முதலாம் உறுப்பு 7 வருது. அதே போல இரண்டாம் உறுப்பை அவதானிக்கணுமாக இருந்தால் அதே சமன்பாட்டுல 3 தர 2 சக 4, 3 2 6 சக 4 10. அப்ப இரண்டாம் உறுப்பு வந்து 10. இந்த பாருங்க இரண்டாம் உறுப்பு 10 எங்கட. ஆகவே எங்கட பொது உறுப்புட பொது சமன்பாடு 3 எண் சக 4 என்பதனால பெறப்படுகின்றது. இதே போல நாங்க இன்னொன்று நாங்க அவதானிச்சோம் சொன்னால், இதே மாதிரி இன்னொரு கணக்கை நாங்க பார்த்தோம் சொன்னால் இன்னொரு பொது உறுப்பை நாங்க எடுப்போம். 4 9 14 என்று போற பொது ஒரு ஒரு தொடர் ஒன்றை நாங்க எடுப்போம். இந்த தொடர் எடுத்துக்கொண்டாலும் நாங்க எழுதுற மெத்தட் அப்படின்னு கேட்டால், முதலாவது நாங்க பார்ப்பது இந்த 2க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன. இது 2க்கும் இடையில் உள்ள வித்தியாசமும் 5, இதற்கு இடையில் உள்ள வித்தியாசமும் 5. ஆகவே வித்தியாசம் 5ஆக இருப்பதனால நேரடியாக 5 என்று நாங்க எழுதுறோம். நேரடியாக 5 என்று எழுதி இப்ப நாங்க எண்ணுக்கு ஒன்றை பிரதியிட்டு பார்ப்போம் முதலாவது இலக்கம் வருகுதான்னு சொல்லி. எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் 5 தர 1 5. ஆனா இங்க இருக்கிறது 4. ஆகவே 4ஐ உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இதிலிருந்து நாங்க ஒன்றை கழிக்க வேண்டும். அப்ப இதிலிருந்து நாங்க ஒன்றை கழிச்சோம்னு சொன்னால் 5 எண் சய 1 தான் இந்த தொடரிட பொது உறுப்பாக காணப்படுகின்றது. அதே போல நாங்க இன்னொன்று எடுத்து பார்ப்போம். 1 4 7 என்று போகின்ற தொடர் எடுத்து பார்த்தோம்னால் இந்த தொடரிலையும் பொது உறுப்பு என்பது, அதாவது பொது உறுப்பை கணிக்கணுமாக இருந்தால் இதுல வித்தியாசம் என்பது 3. ஆகவே வித்தியாசம் 3ஆக இருப்பதனால நேரடியாக 3 என்று நாங்க எழுதுறோம். நேரடியாக 3 என்று எழுதிட்டு இப்ப நாங்க பார்க்கிறோம் எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதிட்டு பார்ப்போம். இப்ப 3 தர 1 தானே, ஒன்றை பிரதிட்டா 3 3. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய நம்பர் வந்து 1. அப்ப 3ல இருந்து நாங்க எப்படி ஒன்றை உருவாக்குவது? அப்ப 3லிருந்து ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் நாங்கள் 2 கழிக்கணும். இந்த 3ல இருந்து 2 கழிச்சா தான் 1 வரும். ஆகவே இந்த 3 எண் என்பது பொது உறுப்பு நாங்க ஏற்கனவே கண்டது. அதுல இருந்து நாங்க 2 கழிக்கணும். அதுல இருந்து 2 கழிச்சா தான் எங்களுக்கு முதல் உறுப்புகள் சரியாக வரும். பாருங்க பாப்போம். எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் 3 தர 1 3, 3ல இருந்து 2 கழிச்சா 1 எங்களுக்கு முதலாம் உறுப்பு வருகிறது. எண்ணுக்கு பதிலாக 2 பிரதியிட்டால் இரண்டாம் உறுப்பு வருதுன்னு பார்ப்போம். எண்ணுக்கு பதிலாக 2 பிரதியிட்டால் 3 தர 2 6, 6ல இருந்து 2 கழிச்சா 4. அப்ப இரண்டாம் உறுப்பு எங்களுக்கு கிடைக்குது. அதே போன்று எண்ணுக்கு பதிலாக 3 பிரதியிட்டால் 3 தர 3 9, 9ல இருந்து 2 கழிச்சா 7. ஆகவே எங்களுக்கு பொது உறுப்பு, இந்த தொடரின் பொது உறுப்பு 3 எண் சய 2 என்பதனால கிடைக்கின்றது. அதே போல இதுல பொது உறுப்பு 5 எண் சய 1 என்பதால் கிடைக்கின்றது. எனவே எந்த ஒரு தொடரை தந்தாலும் அந்த தொடரில் பொது உறுப்பை நீங்கள் காண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே இந்த பாடத்தில் எண்கோளம்ன்ற பாடம் தரம் 8லிருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தரப்பட்டு தரம் 9ல. எனவே தரம் 9ல இந்த எண்கோளம்ன்ற பாடத்தை மிக தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதில் உள்ள பயிற்சிகளையும் நீங்கள் சிறந்த முறையில் செய்து இந்த பாடத்தில் பூர்ண தெளிவை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பாடத்தை இத்துடன் நான் முடித்து விடைபெறுகின்றேன். இதில் உள்ள பயிற்சிகளை நீங்கள் செய்து பாருங்கள். அது உங்களுக்கு மிச்சம் பலன் மிக்கதாகவும் காணப்படும் என்பதை கூறி இந்த பாடத்தை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.